அம்மன்னஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். முயற்சியை விதையாக்கி நம்பிக்கையை உரமாக்கி வெற்றி பயிரை அறுவடை செய்வோம் அப்படிங்கிற பொன்மொழியோடு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 14/4/2025 திங்கட்கிழமை நமக்கு பிறக்குது. அதே மாதிரி சித்திரை மாதம் 1ஆம் தேதியை தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் முடிந்து விஸ்வாவசு அப்படிங்கிற ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. உலகத்துல உள்ள எல்லாருமே நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வாவசு அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள். வருட கிரகங்களான சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதை வைத்து தான் விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது கணிக்க போறோம். சனி பகவான் மார்ச் 29/3/2025 தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாரு. சித்திர மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது. இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு வந்த ராகு கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னிராசியில இருந்துட்டு வந்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போறாரு. இந்த கிரகங்களோட மாற்றம் உங்க ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் விரிவாவே நாம தெரிஞ்சுக்க போறோம். சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்ட ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு உங்க ராசியில சுக்கிரன் 11ஆம் இடத்துல ராகு பகவான் மற்றும் சனி பகவானோடு இணைஞ்சு செஞ்சிருக்கிறாரு. இந்த வருடத்தின் தொடக்கத்துல இது உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடியதா தான் இருக்கும். இதனால வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இந்த ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றத்துல எந்த குறையும் இருக்காது. பண வரவுல இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்க போகுது. உங்க ராசியில சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்ப திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய லட்சியங்கள் அப்படிங்கிற இந்த வருடத்துல நிறைவேற போகுது. வீட்டுல மங்கள காரியங்கள், சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். தடைப்பட்டு வந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது நடக்க போகுது. குடும்பத்தினர்களோடு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. வேலை செய்யும் இடத்துல சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு, அது இந்த வருடத்துல இருந்து கிடைக்க தொடங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது குறைய போகுது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வருடத்துல கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி திருக்கணிதப்படி மீனராசி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டாரு. குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து, அதாவது உங்க ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போக போறாரு. ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதி இருக்குது. மீனத்துல இருந்த ராகு கும்பத்துக்கும், கன்னியில இருந்த கேது சிம்ம ராசிக்கும் வரப்போறாங்க. இந்த 4 கிரகங்களுடைய தாக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போகுது. அந்த வகையில் நீதிமானா விளங்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியில 11ஆம் இடத்துல வராரு. சனி பகவானால இது வரைக்கும் தொழில்ஸ்தானத்துல இருந்துட்டு வந்த சனி பகவான் 11ஆம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்ப பல வழிகளிலும் லாபம் அப்படிங்கிறது தடைப்பட்டு வந்திருக்கும். உங்களுக்கு தொழில்ஸ்தானத்துல சனி பகவான் இருந்ததால தொழில ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போட்ட முதலீடு கூட கிடைச்சிருக்காது. இழப்புகள் அதிகமா சந்திச்சிருப்பீங்க. இந்த தொழில் வேண்டாம், வேற தொழில் மாத்தலாம் அப்படின்னு மாத்தி பல வகையிலும் நஷ்டத்தை செஞ்சிருப்பீங்க. துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க, இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த இழப்புகள், துரோகங்கள், நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரப்போறதால தீரப்போகுது. மற்றவர்கள் இடத்துல இருந்துட்டு வந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே இனிமேல் கிடைக்கும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இனிமேல் உங்க ராசியில இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர போறாரு. அப்ப திருமண தடைய போக்க போறாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சிக்கனமா செலவு செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் குரு பகவானால ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடத்துல ராகு பகவான் உங்க ராசியில 10ஆம் இடத்துக்கும், கேது பகவான் உங்க ராசியில 4ஆம் இடத்துக்கும் போறாரு. அப்ப மிகவும் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். ராகு பகவானாலையும் கேது பகவானாலையும். கேது 10ஆம் இடத்துக்கு வராரு. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு புத்தியில மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கேது பகவான்.
வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த வருடத்துல. தொழில் சார்ந்த விஷயத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, நேர்மையா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருடத்துல பிறருக்காகவே தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதே நேரம் எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமா விளங்குவீங்க. சோர்வு நீங்கி துடிப்புடன் செயலாற்றுவீங்க. இந்த விஸ்வாவசு வருடம் எதையும் சாதிக்கும் வல்லமை அப்படிங்கிறது பெருக்கும். பழைய கடனை அடைக்கிறதுக்குண்டான வழிவகைகள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் கிடைக்க போகுது. இந்த புத்தாண்டில் குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபட போகிறீங்க. தடைப்பட்ட பதவி, கிடைக்க வேண்டிய வேலை, அரசு வழியில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும், கணவன் மனைவிக்குள்ளே எடுத்துட்டு வந்த பிரச்சனைகளும் குறையும். இதுவரைக்கும் வீட்டில் அடைஞ்சு கிடந்த நிலை அப்படிங்கிறது மாறி பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்க போறீங்க ரிஷபராசிக்காரர்கள். வெளி வட்டாரத்துலையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் எதிரிகளோட தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த இனி எதிரிகள் எல்லாமே ஓடி ஒளிவாங்க. மனதில் ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. வழக்கமாக ஒரே வேலை அப்படி இருந்த நிலை மாறி பல விஷயங்களிலையும் உங்களுக்கு நாட்டம் அப்படிங்கிறது போகும். சொந்த வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்தில் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இனி வீடு மனை வாங்கும் விஷயத்தில் நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். வீடு வாங்க, புதிய கடன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு லோனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சொத்து விற்று இந்த நம்ம வீட்டை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இந்த வருடத்தில் கிடைக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் மூலம் காரியம் அப்படிங்கிறது கைகூடும். மே மாதம் 18ஆம் தேதி கேது 4 அமைய போறாரு. அதனால பல வகையிலையும் உங்களை பக்குவப்பட வைப்பாரு ராகு பகவான். அம்மாவோட ஆரோக்கியத்துல மட்டும் கவனத்தோடு இருக்கணும். இரவு நேர பயணம், இருசக்கர வாகனத்துல பயணம் செல்லும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். நட்புக்கு அதிகம் மதிப்பளிக்கக்கூடியவங்க தான் அந்த ரிஷபராசிக்காரர்கள். கூடா பழக்கம் கேடாய் முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி. அதனால புதியவர்களுக்கு அதிக உரிமை அப்படிங்கிறத கொடுக்க வேண்டாம். வீட்டில் தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ தொட்ட காரியங்களில் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பழைய கடனில் அடைச்சு முடிக்க போகிறீங்க. ராகு உங்களை சுயமாக சிந்திக்க வைப்பார். சுயத்தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாரு. விலையுயர்ந்த பொருள்களால் வீடு அப்படிங்கிறது அழகாகும். இருந்தாலும் வேலை சுமையும் இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உண்டு. வீண் பழி, வெளியிடங்கள்லாம் வீண் பழி உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்லிலும் செயலிலும் வேகம் வேண்டாம், நிதானமா செயல்படுங்க. ஸ்ரீரங்கம் சென்று ஒரு முறை பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமையில அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து வழிகளிலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த விஸ்வாவசு வருடத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருங்க. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி வகைகள் எல்லாத்துலேயும் கரெக்டாக செலுத்திக்கிட்டு வாங்க. யாருக்காகவும் ஷூரிட்டி கையெழுத்து போடுவது, பணம் வாங்கி கொடுக்கறது, இதில் எல்லாத்தையும் தலையிடாமல் இருங்க. வியாழக்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்து வழிகளிலையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு ஒரு இனிய புத்தாண்டு அமையும் ரிஷபராசிக்கு.